ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மஞ்சு விலாக்ஸ். எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் பார்க்க போகிறது வந்து பீட்சா ரெசிபி தான். கிட்ஸ் ஃபேவரேட் ரெசிபி. நம்ம எவ்வளோ தான் குழந்தைங்களுக்கு பீட்சா பர்கர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவங்க அதுக்கெலாம் அடிக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பெட்டர் ஷாப்லேருந்து வாங்குறத விட வீட் ஃப்ளோரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான மில்க் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 2 கப் ஆஃப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அந்த 2 கப் ஆஃப் வீட் ஃப்ளோரில் வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டும் இட்டாலியன் சீசனிங்கும் அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு நீட் பண்ணிக்கோங்க. இந்த நீட் பண்ண டவ் வந்து டபுள் த சைஸ் ஆகிடணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல இருக்கீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும், இல்லைனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற வெஜ்ஜீஸ் வந்து மஷ்ரூம், அப்புறமா வந்து ஹலப்பினோ, ஒலிவ்ஸா, அப்புறம் ஆனியன் இதான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஓவன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. 175 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸா சாஸ் எடுத்துக்கோங்க. பீஸா சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட இட்டாலியன் சீஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த டபுள் ஆன டவ்வை வந்து 2 போர்ஷனாக ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஒரு போர்ஷன் எடுத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஃபார்க் வச்சு குத்தி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பீஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன் குத்தி கொடுக்குறோன்னா அது வந்து பல்ஜாய் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து பிக் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சீஸ், நீங்கள் செடார் சீஸ் எடுத்தாலும் சரி, மொசரல்லா சீஸ் எடுத்தாலும் சரி, நான் இங்கே வந்து மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெஜ்ஜீஸை கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம், ஆனியன், செரி டொமேட்டோ, ஒலீவ்ஸு, அதுக்கப்புறமா ஹலப்பினோ இது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் திரும்ப சீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்டாலியன் சீசனிங் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வச்சுருங்க. 175 டிகிரி செல்சியஸ் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து அது குக் ஆகலைன்னா திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஓவன் இல்லைனா கூட நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணாத பாத்திரத்தில் கீழே உப்பு போட்டு உப்பு சூடானதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு பீஸா இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஓவன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எம்மியான பீஸா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.